இதுதாங்க பாக்கு நாற்று. இதில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 3000 நாற்று இருக்குது. பாக்கும் குருமிளகும் நடுறதுக்கு உண்டான ப்ராசஸிங் தாங்க போயிட்டுருக்கு. நாற்றெல்லாம் வாங்கிட்டு இந்த மாதிரி தார்பாய் போட்டு மேலே மூடியிருக்கோம். ஏன்னா மழை வந்தது அப்படின்னா இதெல்லாம் நனைஞ்சு வேஸ்ட் ஆயிரும். அதனால் இந்த தார்பாய் போட்டோம் அப்படின்னா எந்த மழைக்கும் ஒன்றும் ஆகாமல் சேஃபாக இருக்கும். இதெல்லாம் குருமிளகு நாற்றுங்க. மொத்தமாக 3000 நாற்று நடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்குது. பாருங்கள், நடுவிலெல்லாம் குழி இப்படி எடுத்திருக்காங்க. இதோட ப்ராசஸிங் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எருவும் சுண்ணாம்பும் போட்டு இந்த குழியை ஃபில் பண்ணிடுவாங்க. ஃபில் பண்ணி மண்ணை போட்டு மூடிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மழை அடித்ததும் நாற்று நடுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. பாக்கு இப்போ தான் புதுசாக வைக்கிறாங்க. ஏற்கனவே டீ, காஃபி, குருமிளகு இது 3மே இருக்குது. இருந்தாலும் குருமிளகு இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். இங்கேருந்து எண்டில் தெரியுது பாருங்கள், அது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. அது ஃபுல்லாகவே காப்பி தான். அதுக்கு அந்த பக்கம் ஃபுல்லாக காப்பி தோட்டம். ஆமாங்க, எல்லாம் ஸ்கூல் போகிறாங்க. சரி, லீவு தானுங்க, அதனால தான் சரி எல்லாம் இப்படி கூட்டிகிட்டு வந்தோம். நான் இங்கே அப்பா வீட்டுக்கு வந்திருக்கிறதுனால வீட்லேயே வேலை கரெக்டாக இருக்கும். ஏன்னா அப்பா அப்படி அப்படியே போட்டு வச்சுருப்பாரு. இங்கே வந்து வேலை சரியாக இருக்கும். இங்கே வர்றதுக்கு டைம் இருக்காது. எப்போவாவது வேலையெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும்போது இங்கே வருவேன். ஸ்கூல் லீவு முடிஞ்சதும் ஊருக்கு கிளம்பிடுவோம். ஸ்கூல் தொடங்குறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே ஊருக்கு கிளம்பணும். அங்கே போயிட்டு புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்கள், நாற்று நடுறதுக்கு எடுத்த குழியில் எல்லாமே உரம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உரம் போட்டு மண் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போ அந்த மண்ணுக்குண்டான சத்து இன்னுமே அதிகமாக கிடைக்கும். நல்லா மழை பெஞ்சு உரமெல்லாம் மண்ணோட செட் ஆனதுக்கு அப்புறமா அந்த இடத்துல வந்து நாற்று நடுவாங்க. இப்போ இது வந்து அந்த ஸ்டேஜில் தான் இருக்குங்க. இது எப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மட்டை இருக்குங்க. மட்டை மண்ணி இந்த மாதிரி மட்டை அடிச்சு விட்டு, சரிங்க, ஃபஸ்ட்டு 1.5 குழி எடுக்குங்க. குழி எடுத்து சாணி பொடியும் சுண்ணாம்பு போட்டு மூடி வச்சிடணும். நம்ம ஒரு வாரம் விட்டால் மழை பெஞ்சு நல்லா தண்ணி இறங்கும் பிறகு இந்த மாதிரி மூடி மறுபடியும் குழி எடுத்துட்டு நடணும். உரம் போட க்ளீன் ஆயிரும். இது மாதிரி ஃபுல்லாக குழி எடுத்துருக்கீங்களா? ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் எடுத்து 3000 குழி எடுத்துருக்கீங்க. இந்த மரத்துக்கடியில் இருக்கிற குழியெல்லாம் வந்துட்டு குருமிளகுக்கு. இப்போ தனியாக இப்போ எடுக்கிற குழியெல்லாம் பாக்குக்குங்களா? சரிங்க. அம்மா, எது அப்போ ரெண்டுத்தையும் உன் கையில் வைக்கணுமா? ஏன் கையால் வைக்கணுமா? எப்போங்க இது கம்ப்ளீட் ஆகும்? இன்னைக்கு ஒரு நாற்று வச்சிடலாங்களா? நான் ரொம்ப உள்ளையெல்லாம் போகலைங்க, முன்னாடி மட்டும்தான் இதெல்லாம் காட்டுறேன். இதை இந்த மாதிரி இன்றைக்கி ஒரு விளாக் போடலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த விளாக் எடுத்துருக்குறேன். 3 வருஷத்தில் காயாயிரும். எது பாக்குங்களா குருமிளகுங்களா? ரெண்டுமே 3 வருஷம் டைம் எடுக்குங்களா? பாக்கு இப்போ தான் புதுசாக நடுறோம். குருமிளகு ஆல்ரெடி இருக்குது, இன்னும் கொஞ்சம் கூட நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நிமிஷம் கூட ஃபஸ்ட்டு நாற்று நானும் பசங்களும் சேர்ந்து தான் நட போகிறோம். இந்த செடி நல்ல வேலையெல்லாம் வரணும். இன்னொரு பிளான்ட் இது நெக்ஸ்ட் இதே சொல்லுமா. இது நம்ம 2 பேரும் சேர்ந்து தான் இது பண்ண போறோம். இந்த பிளான்ட் நான் வீடியோ எடுத்த வரைக்கும் கொஞ்சம் கரெக்டாக எடுத்தேன்னு நினைக்கிறேன். வீட்டில் இருக்கவங்ககிட்ட கொடுத்து கொஞ்சம் சொதப்பிட்டாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. லஞ்ச் இன்னைக்கு இங்கேயே முடிச்சுட்டு இங்கே இருக்கிற வேலைகளையும் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சிம்பிளி கார்த்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.